முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு 7000 ரூபா. இந்த முக்கில் இருக்க முருகனை கும்பிட்டா பார்த்தாதா? 7000 ரூபா செலவு பண்ணி ஊரா போய் கோயிலுக்கு போகணுமா? அம்மா காசு நான் மரத்துலேயம்மா காய்க்குது. நானே காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒரு 1 லட்ச ரூபா பணம் இருக்கு, புத்தகம் போகணும். சரியா? பீரோட வாடா தனுஷே. டேய் தம்பி வாடா. காலேஜில் ஒரு 5000 ரூபா கட்டணும். அதை கட்டினா தான் ஹால் டிக்கெட் தருவாங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு. ஆசாடா தம்பி, என்னடா இது மாதம் கழிச்சு வந்து கேட்குறேன். அண்ணாடா காசே இல்லை சுத்தமாக. நானே இஎம்ஐ அது இதுன்னு போயிட்டுருக்கு. ₹1 கையில் இல்லாமல் நாளைக்கு செலவுக்கே காசு இல்லைடா. நீ என்ன வெளில ட்ரை பண்ணி பாரு. ஆனால் நான் வெளிலலாம் ட்ரை பண்ணிட்டேண்ணா, ஏன் கிடைக்கல. கடைசியாக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இதை கட்டினா தானே எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ணுவாங்க. அதனால தானே நான் சேலரி வந்தோன்னு கொடுத்துட்றேண்ணா உங்கள்கிட்ட. அதெல்லாம் கரெக்டாக வந்துடும். டேய் படிப்புக்கு நல்லா கேட்குறான். புரியுதுடா தம்பி. ஆனால் அண்ணனே இப்போ கடவாக நிலைமைலாம் இருக்கேன். அம்மா இருந்தா தரமாட்டேனாம்மா. சரிண்ணா பரவாயில்ல, அறம் பெரியலாம். சரிப்பா பார்த்துப்போ. பணம் பேய் மேலே அலையிற கொடுத்தா நான் படிப்புக்கு தானே கேட்குறான். சும்மா இன்னைக்கு எவனை கேட்குறாங்க தூக்கிலாம் கொடுக்க முடியாது. போய் அதை உள்ள வை. வைமா சொல்றா. 25,000 போட்டிருக்கியா? ஏய் வேலை சீக்கிரம் போட. என்னப்பா தனுஷே? தனுஷ் வாடா. என்னப்பா தனுஷே? வா தம்பி. அம்மா உங்களுக்கு பிடிக்குமேனு மாங்காய் பச்சடி கொடுத்து விட்டாங்க. நான் அங்கேயே வச்சுட்டேன். பழம் கொடுத்து. சரி தரேண்ணா. சரிப்பா ஃபீஸ் எங்கே கிடைக்கலாம் என்ன சொல்லு, அண்ணன் பார்க்குறேன். பரவாயில்லண்ணா. சரிப்பா. தம்பி சாப்பிட 2 நாள் ஆகுதுப்பா, ஏதாவது என்ன கொடுப்பா. என்கிட்டே எதுவுமே இல்லையாண்ணா. சீக்கிரம் டீயாச்சா வாங்கி கொடுப்பா, ரொம்ப பசி எடுக்குப்பா. தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நாள் நல்லா இருப்பப்பா. கொடுக்கணும்னு மனம் இருக்கிறவங்ககிட்ட கொடுக்க பணம் இல்லை, பணம் இருக்கிறவங்ககிட்ட கொடுக்க மனம் இல்லை. என்ன வாழ்க்கடா இது?